ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு மார்ச் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு கிறிஸ்துவின் தழும்புகள். ஏசாயா 53:5 சொல்கிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்பது எவ்வளவு ஆறுதலான செய்தி! நம்மை குணமாக்க இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரமெல்லாம் கொடிய தழும்புகளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். பழைய ஏற்பாட்டிலே அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று ஏசாயா 53:5 வாசிக்கிறது போலவே, புதிய ஏற்பாட்டில் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று 1 பேதுரு 2:24 வாசிக்கிறோம். இந்த 2 வசனங்களுக்கிடையே ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லும்போது, வியாதி வந்த பிறகு அவருடைய தழும்புகளை தியானித்து, ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளுள்ள கரத்தை என்மேல் வைத்து என்னை குணமாக்கும் என்று கெஞ்சி கேட்டு தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்வதாகும். ஆனால் தழும்புகளால் குணமானீர்கள் என்ற வாக்கு இன்னும் ஆழமானது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என்றைக்கு தழும்புகளை ஏற்றுக்கொண்டாரோ அப்பொழுதே நாம் தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொண்டோம் என்பது அர்த்தமாகிறது. அது நமக்குள்ளே பரிசுத்தமுள்ள விசுவாசமாக செயல்படுகிறது. இயேசு ஏற்கனவே என் நோய்களையும் வியாதிகளையும் சுமந்து விட்டார். ஆகவே நான் வியாதிப்படவோ பலவீனப்படவோ அவசியமில்லை. அவர் எனக்காக சிலுவையிலே சம்பாதித்து வைத்த தெய்வீக ஆரோக்கியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று நாம் விசுவாசித்து தெய்வீக ஆரோக்கியமுடையவர்களாக விளங்க வேண்டும். மீண்டும் அதை சுருக்கமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். தழும்புகளால் குணமாகிறோம் என்பது வியாதி வந்த பிறகு கிடைக்கும் தெய்வீக சுகத்தை காண்பிக்கிறது. தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லுவது விசுவாசத்தோடு தெய்வீக ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வதை காண்பிக்கிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளை 2 காரணத்திற்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்கள். முதலாவது, வியாதி வந்தவுடன் மருத்துவர்களிடம் காண்பித்து வைத்தியம் செய்து கொள்கிறார்கள். இரண்டாவதாக, அந்தந்த காலகட்டத்தில் பயமுறுத்தி கொண்டிருக்கும் தொற்று நோய்களிலிருந்து காப்பாற்ற தடுப்பு மருந்துகளை செலுத்திக் கொள்ள அழைத்து வருகிறார்கள். வியாதி வந்த பிறகு போடப்படும் ஊசி நோயை குணமாக்குகிறது. வியாதி வருவதற்கு முன்பாக போடும் ஊசி நோய் வராமல் தடுத்து விடுகிறது. அதுபோலத்தான் ஏசாயா 53:5 சொல்லப்படுவது வியாதி வந்த பிறகு கொடுக்கப்படும் மருந்தாகும். 1 பேதுரு 2:24 சொல்லப்படுவது வியாதி வராமலே போடப்படும் தடுப்பூசியாய் இருக்கிறது. தேவப்பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளை தியானித்து பாருங்கள். அவைகளே உங்களுக்கு தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தருகிறது. இன்றைய நினைவிற்கு மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்றைய வேத வாசிப்பு காலை உபாகமம் 11, 12 மற்றும் 13 அதிகாரங்கள், மாலை மார்க் 12 அதிகாரம் 1 - 27 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.